கங்கா, குமரன் அப்புறம் காவேரி, யமுனா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, போஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக எல்லா இடத்துலையுமே தெரியிற மாதிரி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஒட்டிடுறாங்க. உண்மையிலேயே போஸ்டரில் மாமா ஹை லெவல்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. யமுனா ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. போதும் போதும் உன் வீட்டுக்காரர் ரசிச்சது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சிரிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து எல்லாருமே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக வராங்க வீட்டுக்கு. என்னடி எல்லா வேலையும் முடிச்சிச்சான்னு வீட்டில் எல்லாம் கேட்குறான். சூப்பராக ஒட்டியாச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை கிடையாது. உண்மையிலே காசு கொடுத்து ஒட்டினா கூட இந்த அளவு ஒட்டியிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சந்து புந்துன்னு எல்லாத்தையும் ஓட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் விஜய் வந்து ஜாக்கிங் போகிறாரு. எல்லாருமே வந்து விஜயை பார்த்துட்டு இவர் தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக என்னை பார்த்து கை காட்டி கேட்குறீங்க அப்படின்னா, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டுறாரு. பார்த்தா வந்து விஜயோட ஃபோட்டோ வந்து அப்போலாம் வந்து கையில் வச்சிருக்க மாதிரியே இருக்குது. அதை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறார் விஜய். அடி பாவி இப்படி பண்ணிட்டேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கிழிக்கிறாரு. போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. என்ன இது காவேரி அப்படின்றாரு. காவேரி வந்து என்னங்க நான் ஒன்றும் பண்ணலையே, உங்களுது எவ்வளோ ஃபோட்டோ சூப்பராக வந்திருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல இந்த ஃபோட்டோ அப்படின்னோடனே, யாரை கேட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணேன், உங்களுக்கு நல்லது தாங்க பண்ணேன், நீங்கள் பாருங்கள் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கள ஆகிட்டீங்க, இந்த ஏரியாலையும் தெரிஞ்சவர் ஆகிட்டீங்கல்ல ஃபஸ்ட்டு அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, என்னை கேட்காம கொள்ளாமல் இந்த மாதிரி ஆடுக்கு என்னை ஏன் யூஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு காவேரி ஏங்க நான் நல்லா தானே பண்ணேன், தாத்தா பாருங்கள் தாத்தா அப்படின்னு. ஆமாடா எனக்கும் இது விஷயம் தெரியும், உங்களுக்கும் தெரியுமா, அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா, இதெல்லாம் நல்லா இருக்கா நீங்கள் பண்ணதெல்லாம், இவ பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இருக்கா, இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன், ஏங்க இந்த மாதிரி பெரிய வார்த்தையில் சொல்லுங்கள், வேறு என்ன சொல்ல முடியும், உன்னை நம்பி தானே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தேன், நான் அப்போவே யோசிச்சிருக்கணும், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்த பிறகு என்ன சொல்லணும், வீட்டில் வந்து என் ஃபோட்டோஸ்லாம் வந்து மாட்டினேன் பெருசாக்கி, அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு இப்போ தெரிஞ்சு போச்சு, என்ன சமாளிக்கணும், அதுக்காக உனக்கு வந்து ஒரு ஆடுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்காக வந்து இப்படி பண்ணியிருக்கேன், நான் என்னமோ என் மேலே இருக்க என்னத்தை சொல்கிறதுனே தெரியலப்போ, இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசுறதுக்கே இல்லை, உன்னை நம்பின பாரு எனக்கு தேவை தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இதுக்கப்புறம் எமிச்சு முடிக்காது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அது கேட்டு காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. நான் தான் சொன்னேனேம்மா விஜய்க்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு, நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, இல்லை தாத்தா அவர் எப்படியாவது வந்து இதை ஏற்றுப்பாருன்னு நினச்சேன், இப்போ இப்படி டென்ஷன் ஆகிடுறாரு, போச்சு அவ்வளோதாம்மா, இதுக்கப்புறம் விஜய் வந்து கோபத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி குமரன் வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் யாரும் என்கிட்ட பேசாதீங்க, எல்லோரும் சேர்ந்து தானே என்னை ஏமாத்துறீங்க, நான் உங்கள் எல்லாருமே என்ன நினச்சேன், என் குடும்பமாக தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் காவேரி எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அதை பார்த்த குமரன் என்ன பண்ணுறது தெரியும், நான் அப்போயே சொன்னேன்ல இது மாதிரி பிரச்சனை வரும், அந்த தம்பி கோச்சுக்குன்னு சொல்லிட்டு, யாராவது கேட்டிங்களாடி, இப்போ பார்த்தியா அவர் கோச்சிக்கினாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, காவேரிக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாரதா டென்ஷன் ஆகிறாங்க. அம்மா நீ டென்ஷன் ஆகிறவா, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்னடி பார்த்துக்க போகிறேன், உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கல்ல, நான் அப்போவே சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே முழிக்கிறாங்க. இப்போ என்னக்கா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு எவனை கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, சமாளித்து தான் ஆகணும், அவர்கிட்ட இப்படியே பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி பார்த்தோன்னா செமையாக டென்ஷன், காவேரி சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறாங்க, ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் தாத்தா சொன்னோன்னு சாப்பிட்றாரு. அடுத்து காவேரியை பார்த்தோன்னு முறைச்சிட்டே இருக்காரு விஜய். ஐயோ எப்படி இவர் சமாதானப்படுத்த போகிறோன்னு தெரியல, ஏங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னேன்ல காவேரி, ப்ளீஸுங்க நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்களா, உங்களை நான் யூஸ் பண்ணேன்னு நினச்சிட்ருக்கீங்க மாடலாக, ஆனால் சத்தியமாக அப்படிலாம் யோசிக்கலைங்க, நீங்களும் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் மாடலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சேனே தவிர மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் நீ போய் சொல்கிற காவேரி, உன் குடும்பத்துக்காக தான் நீ யோசிச்சிருக்கேன், என்னை பற்றி நீ யோசிச்சு கூட பார்க்கல, என் கௌரவத்தை பற்றி யோசிச்சு பார்க்கல, அதெல்லாம் வீடு எனக்கு இதை விருப்பமாக இல்லையான்னு கூட நீ யோசிச்சு பார்க்கல அப்படின்றார். ப்ளீஸ்ங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், ஆனால் நீங்கள் இவ்வளோ சீரியஸ் ஆகிடுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, ப்ளீஸுங்க என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸுங்க சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே கெஞ்சுறாங்க. உடனே வந்து விடு காவேரி, என் மனசை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு. இதன் முடியுது.